momentous celebrations, it carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its cultural and this is a momentous celebrations. It carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its cultural and this is a momentous celebrations. It carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its cultural and this is a momentous celebrations. It carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its cultural and this is a momentous celebrations. It carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its cultural and this is a momentous celebrations. It carries டெல்லியில் பிரதமர் மோடி கோபூஜை மேற்கொண்டு வருகிறார். பொங்கல் வைத்து ஆரத்தை எடுத்து வழிபாடும் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது டெல்லியில் பிரதமர் மோடி கோபூஜை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் மத்திய எல் முருகன் அவர்களுடைய டெல்லி இல்லத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பொங்கல் விழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் இன்றைய ஆண்டும் அந்த பொங்கல் விழா என்பது அங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு இந்த பொங்கல் விழாவில் சிறப்பித்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டுமே அவர் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அவருடன் சேர்ந்து பல பிரபலங்கள் இந்த பொங்கல் பண்டிகை விழாவில் கலந்து கொள்வார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு இந்த பொங்கல் விழாவை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், ராஜா வானதி சீனிவாசன், குஷ்பு உள்ளிட்டோர் அங்கு நேரடியாக அந்த பொங்கல் விழாவிற்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல மத்திய அமைச்சர்கள் பலர் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் பொறுத்த வரைக்குமே மிகவும் விசேஷமான ஒரு பொங்கலாக பாஜகவினர் கருதுகின்றனர். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய மாநிலங்களில் தமிழகம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொங்கல் என்பது தமிழர் பொங்கலாக அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதனையொட்டி தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் எல் முருகனுடைய இல்லத்தில் இந்த பொங்கல் விழா தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கோ பூஜையை முன்னிட்டு முதலாவது கோ பூஜையை பிரதமர் மோடி முன்னெடுத்திருக்கிறார். குறிப்பாக மாடுகளுக்கு, விவசாயத்திற்கு உதவக்கூடிய மாடுகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த கோ பூஜையை அவர் முன்னெடுத்திருக்கிறார். இந்த விழாவை பொறுத்தவரைக்குமே தமிழ்நாட்டினுடைய அந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு அவருக்கு வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. பரிவட்டம் கட்டப்பட்டு அவருக்கு அந்த வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே இசையமைப்பாளர்கள் ஜி.வி. பிரகாஷ், நடன அமைப்பாளர் கலா, அதே போல ரவிமோகன், நடிகர் ரவிமோகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். எல்லா பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுவதை ஒட்டி தற்பொழுது இந்த ஆண்டும் எல் முருகன் அவர்களுடைய இல்லத்தில் இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ராஜலட்சுமி, எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பூஜை செய்து பிரதமர் மோடி வழிபாட்டு இருக்கிறார். ராஜேஷ், தற்போது வேறு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார் இதை தொடர்ந்து? குறிப்பாக இன்றைய நாள் பொறுத்த வரைக்குமே இந்த பொங்கல் விழா என்பது மிக சிறப்பாக நடைபெறும். பொங்கல் விழாவை ஒட்டி அந்த சூரிய நமஸ்கார பூஜையில் அவர் பங்கேற்கிறார். கோ பூஜையில் பங்கேற்று முடித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சூரிய பூஜையில் பங்கேற்பார். அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து அனைவருக்கும் தன்னுடைய பொங்கல் வாழ்த்தை அவர் பரிமாறுவார். அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள், தமிழகத்தில் இருந்து பாரம்பரியமான கலைஞர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களோடு அந்த பறையாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த நிகழ்வை பொறுத்தவரை आज पोंगल
एक ग्लोबल फेस्टिवल बन चुका है। दुनिया भर में तमिल समुदाय और तमिल संस्कृति से प्रेम करने वाले लोग इसे उत्साह के साथ मनाते हैं। उसमें मैं भी एक हूं। इस विशेष पर्व को आप सभी के साथ मनाना मेरे लिए सौभाग्य की बात है। हमारे तमिल जीवन में पोंगल एक सुखद अनुभूति की तरह है। इसमें अन्नदाता की मेहनत, धरती और सूर्य के प्रति आभार का भाव है। साथ ही ये पर्व हमें प्रकृति, परिवार और समाज में संतुलन बनाने का रास्ता दिखाता है। इस समय देश के अलग अलग हिस्सों में लोहड़ी, मकर संक्रांति, माघ बिहू और अन्य त्योहारों की भी उमंग है। मैं भारत और दुनिया भर में रहने वाले सभी तमिल भाई बहनों को पोंगल की और सभी पर्वों की बहुत बहुत शुभकामनाएं देता हूं। साथियों, वैसे मेरे लिए ये भी बहुत सुखद रहा है कि पिछले वर्ष मुझे तमिल संस्कृति से जुड़े कई कार्यक्रमों में शामिल होने का अवसर मिला। मैंने तमिलनाडु में 1000 साल पुराने गंगईकोंडा चोलापुरम मंदिर में पूजा की। वाराणसी में काशी तमिल संगमम के दौरान सांस्कृतिक एकता की ऊर्जा को पल पल उसके साथ जहां भी रहा मैं जुड़ा रहा, मैंने उसे महसूस किया। जब मैं पंबन ब्रिज के लोकार्पण के लिए रामेश्वरम गया था तो तमिल इतिहास की महानता का फिर एक बार साक्षी बना था। हमारी तमिल संस्कृति पूरे भारत की साझी विरासत है। इतना ही नहीं, पूरी मानवता की ये साझी विरासत है। मैं एक भारत श्रेष्ठ भारत की जिस भावना की बात करता हूं, उसे पोंगल जैसे पर्व और सशक्त बनाते हैं। साथियों, दुनिया की लगभग सभी सभ्यताओं में फसलों से जुड़ा कोई न कोई उत्सव मनाया जाता है। तमिल संस्कृति में किसान को जीवन का आधार माना गया है। तिरुकुरल में कृषि और किसानों पर विस्तार से लिखा गया है। हमारे किसान राष्ट्र निर्माण के मजबूत साथी है। उनके प्रयासों से आत्मनिर्भर भारत अभियान को बहुत मजबूती मिल रही है। केंद्र सरकार भी किसानों को सशक्त बनाने के लिए प्रतिबद्ध होकर लगातार काम कर रही है। साथियों, पोंगल का त्योहार हमें प्रेरित करता है कि प्रकृति के प्रति आभार केवल शब्दों तक सीमित न रहे, उसे हम
जीवन शैली का हिस्सा बनाएं। जब ये धरती हमें इतना कुछ देती है, उसे संजोने का दायित्व भी हमारा है। अगली पीढ़ी के लिए मिट्टी को स्वस्थ रखना, पानी को बचाना और संसाधनों का संतुलित उपयोग करना सबसे जरूरी है। मिशन लाइफ, एक पेड़ मां के नाम, अमृत सरोवर जैसे हमारा अभियान इसी भावना को आगे बढ़ाते हैं। हम खेती को अधिक सस्टेनेबल और पर्यावरण के अनुकूल बनाने के लिए निरंतर काम कर रहे हैं। आने वाले समय में सस्टेनेबल खेती के तरीके, वाटर मैनेजमेंट, मैं तो लगातार कहता रहा हूं, पर ड्रॉप मोर क्रॉप, नेचुरल फार्मिंग, एग्रीटेक और वैल्यू एडिशन की भूमिका बेहद महत्वपूर्ण है। इन सभी क्षेत्रों में हमारे युवा नई सोच के साथ आगे बढ़ रहे हैं। कुछ ही महीने पहले मैं तमिलनाडु में नेचुरल फार्मिंग से जुड़े एक सम्मेलन में शामिल हुआ था, जहां मैंने देखा कि हमारे तमिल युवा कितना बेहतरीन काम कर रहे हैं। यानी प्रोफेशनल लाइफ की बड़ी बड़ी चीजें छोड़ करके वो खेत में काम कर रहे हुए मुझे मिले। मैं खेती से जुड़े अपने युवा तमिल मित्रों से आग्रह करता हूं कि वे सस्टेनेबल खेती में क्रांति लाने के इस अभियान का और विस्तार करें। हमारा लक्ष्य ये होना चाहिए कि हमारी थाली भी भरी रहे, हमारी जेब भी भरी रहे और हमारी धरती भी सुरक्षित रहे। साथियों, तमिल संस्कृति दुनिया की सबसे प्राचीन जीवित सभ्यताओं में से एक है। तमिल संस्कृति सदियों को जोड़ती है। वो इतिहास से सीखकर वर्तमान को आगे का रास्ता दिखाती है। इसी प्रेरणा से आज का भारत अपनी जड़ों से शक्ति लेकर नई संभावनाओं की ओर आगे बढ़ रहा है। आज पोंगल के इस पावन अवसर पर हम उस विश्वास को महसूस कर रहे हैं जो भारत को आगे बढ़ा रहा है। एक ऐसा भारत जो अपनी संस्कृति से जुड़ा है, अपनी धरती का सम्मान करता है और भविष्य को लेकर भरोसे में भरा हुआ है। इनिय पोंगल नलवा अकड़क्तुक्कल, वाळगा तमिल, वळगा भारतम। एक बार फिर आप सभी को पोंगल की बहुत बहुत बधाई, बहुत बहुत धन्यवाद। वणक्कम।